நம்ம ஸ்ட்ரீம்லைன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, படிக்கணும்னு ஆசைப்பட்டு எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சுத்தமா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க கண்டிப்பா. ஃபோர்த் லெசன் ஸ்டார்ட் பண்ண யாரு பிரணவ் வந்துட்டாங்களா? பிரணவ் இருக்கியா? சாப்டர் 4 வெளியில முதன், நிதிஷ், பிரணவ் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டாங்களா? ஓகே. ஸோ ஆல்ரெடி இந்த லெசனை செம்ம சூப்பரா படிக்கணும் அப்படின்னா நீங்க கத்துக்க வேண்டியது F is equal to EQ எப்படி வந்ததுன்னு தெரியணும். அப்புறம் 11th V is equal to R omega. இதை நான் இப்ப சொல்லிடுறேன். இப்ப 11th படிச்சாதான் இந்த கிளாஸ் புரியுமானா இல்ல, நான் இப்ப இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா நீங்க எழுதும் போதோ டெஸ்ட் எழுதும் போதோ திருப்பி படிக்கும் போதோ நீங்க இந்த பேஸை படிச்சுட்டு தான் படிக்கணும். இன்னைக்கு தேவை 11th பேஸ்ல இந்த கிளாஸ் தேவை. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு மூணு லெசன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி மட்டும் தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக போறோம். எல்லாத்துக்கும் உயிர் யாரு அப்படின்னா சார்ஜ் தான். என்ன சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் சார் நீ எப்படி யோசிக்கணும், ஏன் சார் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். நான் சார்ஜ்ன்னு சொல்லிட்டாலே பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். ஆனா பாசிட்டிவ் பிஹேவ் பண்ற மாதிரி நெகட்டிவ் பிஹேவ் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணாது. பாசிட்டிவோட கேரக்டர் வேற, நெகட்டிவோட கேரக்டர் வேற. ஒரு சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். இந்த லெசனோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எம்சிக்யூ, ரொம்ப ஃபேமஸான ஒரு எம்சிக்யூ என்னன்னு கேட்டா, ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்களால என்ன மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அவங்களால வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அரவிந்த், கிளாஸ்ல யார் யார் இருக்காடா? சுகாஷினி வந்திருக்காப்புல. அரவிந்த் தவிர மற்ற எல்லாருமே கிளாஸ் டிஸ்கிரீட்டா தான் அட்டன் பண்றீங்க. ஸோ கன்சிஸ்டன்ட் அட்டன் பண்ண பாருங்க. கியூஸ் ஒரு சார்ஜ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போனாங்க அப்படின்னா அவங்களால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஐ ரிப்பீட், ஒரு சார்ஜ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போனாங்க அப்படின்னா அவங்களால மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது புக்ல இருக்காது. ஒரு சார்ஜ் டிஃபரண்ட் வெலாசிட்டி அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஆக்சிலரேட் ஆனா அதனால என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? செம்ம வேர்டு தெரியுமா அது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அவங்களால அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நம்ம எந்த சாப்டர்ல படிப்போம்னா இந்த வால்யூமோட லாஸ்ட் லெசன்ல படிப்போம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கரியரை ஸ்டார்ட் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வழியா போய் ஜேர்னி எங்க முடியும்? ஃபர்ஸ்ட் லெசன்ல இஎம் வேவ்ஸ்ல முடியும். கோகுல், இப்பதான் நீ எந்திரிக்கிற. ஸோ சாப்டர் 8ல முடியும். அப்போ நம்ம இரிட்டேட் பண்றாங்களே மா, கிளாஸ் 5:30ன்னு சொன்னா 5:30க்கு வாங்கம்மா, 5:45க்கு வரீங்க. இப்போ இன்ட்ரோடக்ஷன் மிஸ் பண்ணிட்டு எப்படி கிளாஸ் கண்டினியூ பண்ணுவீங்க? 1 2 3ன்னு எடுத்துக்கலாம். 1 2 3ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் படிச்சோம். இப்போ அடுத்தது என்ன படிக்க போறோம்? 4 5 6ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் படிக்க போறோம். 7th ஏசி கரண்ட்னு தனியா, இது ரெண்டுத்தோட அவுட்புட், இதுல இருந்து ஒரு 3 டீஸ்பூன், இதுல இருந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்தா 7th லெசன் கிடைக்கும். 8th லெசன்ல கன்க்ளூஷன். புரிஞ்சுதா? இந்த ஃப்ளோல நீ படிக்கணும். முதல்ல ஆக்சுவலா இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் நீ புரிஞ்சு படிக்கிறன்னு அர்த்தம். இப்போ நம்ம 4th லெசன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு சார்ஜ் எனக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். நல்ல வார்த்தையை பேசுறத நல்லா கவனிச்சுக்கோங்கடா. ஒரு சார்ஜ் இங்க பிளஸ் சார்ஜ் என் உள்ளங்கையில இங்க வச்சிருக்கேன், மைனஸ் சார்ஜ் இங்க இருக்கு. இந்த சார்ஜ் சாரி மைனஸ் சார்ஜ் இங்க இருக்கு. இது அட்ராக்ட் ஆகுது. ஏன் அட்ராக்ட் ஆகுதுன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு பேசுறேன். இப்போ சார்ஜுக்குள்ள ஃபோர்ஸ், இன்னொரு ஃபோர்ஸ் ஆட் ஆக போறாங்க. அந்த ஃபோர்ஸ் யாருன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். லாரன்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் வராரு. ஆக்சுவலா இவங்க நான் எப்படி இதை ஃபீல் பண்றேன் தெரியுமா? ஒருவேளை லாரன்ஸ் வரலன்னா இப்படி எடுத்துக்கலாம். சார்ஜ் இல்லைன்னா கரண்ட் இருக்குமா? தெரியல. கூலும் சார்ஜை கண்டுபிடிக்கலன்னா ஆம்பியர் கரண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாரா என்னங்கிறது டவுட் தான். ஆமாவா இல்லையா? அப்படி ஃபீல் பண்ணி பாரு. ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் அந்த தாட் ப்ராசஸ்.
ஒருவேளை ஆம்பியர் கரண்ட்டை கண்டுபிடிக்கலன்னா ஓம்ஸ்ல வோல்டேஜை கண்டுபிடிச்சு ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிருப்பாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் தான், தெரியல. சரி, போன கிளாஸே சொன்னேன்ல, ஓம்ஸ்ல கண்டுபிடிச்ச எத்தனை வருஷம் ஆகுது? 200 இயர்ஸ் ஆகுது. அப்புறம் காஸ் வராங்க, திருப்பி அலெக்சாண்டர் வோல்டஸ் தேர்ட் லெசன்ல வோல்டேஜ் விசி ஈக்குவல் டு ஐஆர் படிக்கிறோம். அப்புறம் கிரிச்சாஃப் வராரு. இவங்கெல்லாம் ஒரு சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சர்டன் டியூரேஷன்ல. அப்புறம் லாரன்ஸ்னு ஒருத்தர் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஒருவேளை லாரன்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸை சொல்லலைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு யாராவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லாரன்ஸ் இந்த புக்ல ஒரே ஒரு பேஜில் தான் வருவாரு. வந்து என்டையரா நீங்க எல்லாம் ரொம்ப சின்ன லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஹைப் ஏற்றி விட்டு அந்த புக்கை விட்டு போயிடுவார். பயங்கரமான ஈக்குவேஷன். ஸோ லாரன்ஸ் என்ன சொல்ல வராருன்னா, நெட் ஃபோர்ஸ்னு ஒன்று சொல்ல வராரு. அந்த நெட் ஃபோர்ஸ் யாரு மூலியமா கிடைக்கும்னா, ஒன்னு எஃப் எலக்ட்ரிக், கவனிக்கிறீங்களா? எஃப் எலக்ட்ரிக், இன்னொன்னு எஃப் மேக்னெட்டிக். ஹரிராஜ் கிளாஸ்ல இருக்கானா? ஜீவஸ்ரீ, அக்ஷயா ஸ்ரீ பர்ஃபெக்டா கிளாஸ் வந்துடுறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். குட். நித்யஸ்ரீ திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடும், கிளாஸ் லீவ் போட்டுருவோம் ஜாலியா. எஃப் எலக்ட்ரிக் பிளஸ் எஃப் மேக்னெட்டிக். இந்த எஃப் எலக்ட்ரிக் யாரு? ஆல்ரெடி இக்யூ. ஓகேவா? கரெக்டா? எஸ். இதுதான் உங்களுக்கு தெரியுமே. இது எங்க படிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன்ல படிச்சாச்சு. இப்போ எஃப் மேக்னெட்டிக் தான் நீ புதுசா படிக்க போற. அது யாருன்னா Q ஆஃப் V கிராஸ் B. Q ஆஃப் V கிராஸ் B. இப்போ இந்த V கிராஸ் Bனா தெரியலன்னா அதையும் சொல்லிடுறேன். சரி, இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, தெரியலன்னா நீ படிச்சுக்கணும். இதை A கிராஸ் Bங்கிறது என்னது? AB சைன் தீட்டா. சார் எனக்கு இதை பத்தி இப்போ நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், ஆனா இது வரைக்கும் எனக்கு தெரியல சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நடத்துறேன் 2 minutes தான் எனக்கு. வெக்டர் ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோ. பேஸ், இந்த பேஸ் இல்லைன்னா தான் நீங்க மக்கடிச்சு எழுதுறீங்க. வெக்டர் ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோ. I கிராஸ் J கிளாக்வைஸ். I கிராஸ் J கிளாக்வைஸ். விட்டு போனது யார்? I கிராஸ் J யாரு? K. J கிராஸ் கிளாக்வைஸ், கிளாக்வைஸ்ல தான் வருது. J கிராஸ் K யாரு? I. K கிராஸ் I யாரு? K கிராஸ் I யாரு? J. இது 11th படிச்சிருக்கணும், படிக்கலன்னா ஒன்னும். மேம் ஜெயந்தி மேம் ரூபேஸ்வரி இப்பதான் வராங்க, முன்னாடி வந்திருந்தாங்களா? அட்டெண்டன்ஸ் போட்டீங்களா? அவங்க நெட் கனெக்ஷன் போயிட்டு வருவாங்க. ஓகே. ஓவியா இன்ட்ரடக்ஷனை மிஸ் பண்ணிட்டியா? இந்த கிளாஸ் உனக்கு புரியுறது கஷ்டம் தான் ஓவியா. K கிராஸ் I is equal to J. இதெல்லாம் கிளாக் வைஸ். இப்போ நான் ஆன்டி கிளாக் வைஸை வேற பண்ணல எழுதுறேன். இது 11th படிச்சிருக்கணும், படிக்கலன்னா இப்போ படிச்சுக்கலாம். பேஸ் படிக்கலாம் கஷ்டம். இப்போ இது என்ன டைரக்ஷன்ல வருதாங்க? ஆன்டி கிளாக் வைஸ்ல வராங்க. I கிராஸ் K என்ன? மைனஸ் J. K கிராஸ் J ஆன்சர் பண்ணுங்க, மைனஸ் I. J கிராஸ் I என்ன? மைனஸ் K. என்னோட ஃபேவரட்டான டயலாக் இப்போ யாராவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். சரியா? ஒட்டுமொத்த 12th ஃபர்ஸ்ட் வால்யூமும் வெக்டர் டேஷ் ஷோல்டர்ல தூக்கி வச்சுக்கோ. ஒருத்தவங்க ஷோல்டர்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த ஃபர்ஸ்ட் வால்யூமையும் வெக்டர் தன்னோட ஷோல்டர்ல தூக்கி வச்சுக்கும். என்டையரா லிஃப்ட் பண்றவங்களே அவங்க தான். இது தெரியலன்னா, இந்த வெக்டர் ட்ரையாங்கிள் தெரியலன்னா அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட வேண்டியதா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு பேஜ் கூட புரியாம போயிடும். இங்க நான் என்ன போட்டிருக்கேன்? B கிராஸ் B போட்டிருக்கேன். A கிராஸ் Bனா என்ன? AB sin தீட்டா. இவங்க ரெண்டு பேரும் யாரு? வெக்டர். வந்த ஆன்சரும் வெக்டர் தான். பக்கா வந்த ஆன்சரும் வெக்டர் தான். சரி, அவ்வளவுதான். இனிமே நம்ம இதை பத்தி படிக்க தேவையே இல்லை. இந்த லெசன்ல நம்ம இதை பத்தி படிக்க தேவையில்லை. ஸ்ட்ரிக்டா என்ன படிக்க போறோம்? Q ஆஃப் V கிராஸ் B. Q யாரு? இப்படிதான் நீ படிக்கணும். இப்ப நான் பேசுற மாதிரி தான் நீ படிக்கணும். Q வந்துட்டு ஒரு ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படின்னு உன் மனசுக்குள்ள ஓடணும். ஓகே. V வந்துட்டு வெக்டர், B வந்துட்டு வெக்டர். இப்போ நான் பேசுறது நல்லா கவனி. இன்னைக்கு நினைச்சா கூட நீ உன்னோட ஃபிளா எல்லாத்தையும் மாத்திக்கலாம். அடுத்த பேஜ் போட்டு நான் இங்கே எழுதுறேன். ஸோ நான் எஃப் மேக்னெட்டிக் மட்டும் படிக்க போறேன். எஃப் மேக்னெட்டிக் இஸ் ஈக்குவல் டு Q ஆஃப் V கிராஸ் B. ஓகே மதி, டக்குன்னு உனக்கு பிடிச்ச டைரக்ஷன் பாசிட்டிவ்ல ஏதாவது ஒன்று சொல்லு ஃபாஸ்டா. IJKல ஏதாவது ஒன்று சொல்லு.
கரெக்ட். மகிழனா மதி லேட்டு. பி யாரா ஒருத்தர் சொல்லுங்க. பிஐ. ஓகே ஓகே ஃபைன். வெலாசிட்டி ஜே காம்பனன்ட்ல போகுது. உடனே உனக்கு யாரோட வெலாசிட்டி சார்? சார்ஜ் வெலாசிட்டி ஜேல போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க போயிட்டு இருக்காங்க? பில போயிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப என்ன கிடைக்க போகுது? ஃபோர்ஸ் டைரக்ஷன் கிடைக்க போகுது. ஃபோர்ஸ் என்ன குவான்டிட்டி? வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இப்போ வெலாசிட்டி ஜேல போகுது, ஃபீல்டு ஐல போறாங்க. என்ன டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் போகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். நேற்று நிறைய பேர் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் எழுதிருந்தீங்க. அதில் 75% ஸ்டூடெண்ட் புக்கில் உள்ள பைனாமியல் தியரம் வச்சு எழுதிருந்தீங்க. நான் எடுத்த மெத்தட் வேற. நான் அன்னைக்கு எடுக்கும்போது சொன்னேன் என் மெத்தட் யூஸ் பண்ண டைம் சேவ் ஆகும்னு. அது மாதிரி நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க தயவுசெய்து. இப்போ நம்ம கிளாஸ்ல நான் ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஒரு நாளும் யூஸ் பண்ணவே மாட்டேன். இது யூஸ் பண்றது கஷ்டம். இங்க இருக்க 10th பசங்க நிறைய பேர் என்கிட்ட படிச்சிருக்காங்க தெரியும். இதுல 3 விரலை வச்சு இப்படி இப்படி ரிஸ்ட்ல இப்படிலாம் வந்தா ரிஸ்ட் பயங்கரமா வலிக்கும், வைக்கவே முடியாது உன்னால. ஸோ ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்சிஆர்டில இருக்கும். ஆனா அதை விட ஈஸியான ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அப்போ ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் கேட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ரூல்னு கேட்டதில்லை, இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். நான் 2 விஷயம் இப்ப நடத்த போறேன். ஒன்னு என்சிஆர்டில உள்ளது, அது 2 மார்க்குக்கு மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கோ. ஃபார் 2 மார்க் அல்லோன்னு இங்க எழுதுறேன். குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன். அப்பயும் டெஸ்ட்ல வேற ஏதாவது வாங்கி போயிரு. இந்த 5 விரல்ல முக்கியமான விரல், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். கரெக்டா? ஓகே. இந்த 5 விரல்ல முக்கியமான விரல் தம்பு தான். 2 கையிலையுமே. இதை வெட்டிட்டோம்னா 78% ஃபங்க்ஷன் குறைஞ்சி போற, எதையும் தூக்கலாம் முடியாது. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம் அம்மா தான். ஈவன் தோ ஐ எம் எ டேட், நானே சொல்றேன் அம்மா தான் முக்கியம். ஒரு ஃபேமிலிக்கு அம்மா தான் முக்கியம். என்ன சொல் தம்பு. தம்பு என்னன்னா மதர். கவனிக்கிறீங்களா? மதர். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யாரா கத்துறீங்க? காது ஜிவ்வுங்குதுரா. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மோஷன். மோஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? ஃபோர்ஸ். ஓகேவா? நல்லா ஃபோக்கஸ் பண்ணா இதெல்லாம் நல்ல மைண்ட்ல நின்றோம். ஃபோக்கஸ் 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 பண்ணு. அடுத்தது இது என்ன விரல்? 4 ஃபிங்கர். 4 ஃபிங்கர். 4 ஃபிங்கர் யாரு? ஃபாதர். அடுத்த ஃபேமிலிக்கு முக்கியம் யாரு? ஃபாதர். அப்பா ஃபீல்டு ஒர்க்கு வெளியில போவார், அதனால அப்பா பேரு ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்பா வெளியில போய் வேலை பார்ப்பாங்க, ஃபீல்டு. ஓகே, இதெல்லாம் என்னோட ஓன் ஷார்ட்கட். 3வது மிடில் ஃபிங்கர். மிடில் ஃபிங்கர். 3வதுக்கு ஃபேமிலி யாரு? சைல்டு. சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கரண்ட். கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லக்கூடாது. சி கரண்ட். இவ்வளவுதான். இது 2 மார்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற. தயவு செஞ்சு வேற எந்த இடத்துலையும் இதை யூஸ் பண்ணி நீ ப்ராப்ளம்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்துட்டு ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போறோம். செம்ம சூப்பரா புரிஞ்சிடலாம். இதுல 85% கேர்லெஸ் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. இதுல கண்டிப்பா தப்பே வரச்சா ஒரு 10% தான். நீ கேர்லெஸ்ஸா இருந்தா தப்பு வர வாய்ப்பு. இது புரிஞ்சுதா? மதர் ஃபாதர் சைல்டு, மதர் ஃபாதர் சைல்டு, மோஷன் ஃபீல்டு கரண்ட். புரிஞ்சுதா? இப்படிலாம் வைக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்ப பாரு எக்ஸாம்பிள். யார் சொன்னா? கிளாஸ்ல என்ன சொன்னாங்க? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. என்ன கொடுத்தாங்க? Q ஆஃப் V கிராஸ் B. V எங்க கொடுத்தாங்க? J. B எங்க கொடுத்தாங்க? I. சரி, கண்டிஷன் VBயா? VB வெலாசிட்டி. சொன்னேனே V வெலாசிட்டி சொன்னேன். வெலாசிட்டி B மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்றேன் இல்ல, நோட்ஸ் இப்படிதான் இருக்கணும். நான் எழுதுறது தான் ஆப்டிமைஸ் ஈஸியான நோட்ஸ். இது உன் பேப்பர்ல இருக்கணும். அப்பதான் இதை நீ அடிக்கடி படிப்ப. நான் அனுப்புற மாடுலையோ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்க மாடுலையோ இது இருக்காது. இந்த பேஜை படிக்க இது தேவை. ஸோ அதுதான் நோட்ஸ் நீயா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன். அதையும் யாரும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி மெஜாரிட்டியா தெரியல. சரி, இங்க வருவோம். சொல்றதெல்லாம் நல்லதுக்கு, பாசிட்டிவா எடுத்துக்கோ. கண்டிஷன் சொல்றதை விட மஸ்ட். சரியா? ஆஷ் போட்டா உனக்கு தெரியும்ல, ஆஷ் போட்டா கோல்டு. கவனிக்கிறீங்களா? ஹாப்பியா படி. புரியலன்னா உனக்கு தான் அந்த உலகத்திலே அதிகமா ரைட்ஸ் இருக்கு. உடனே சார்னு கூப்பிட்டு நிப்பாட்டிடு. இங்க இருக்க யாரையும் பார்த்ததில்ல. நிறைய பேர் முகம் தெரியாத ஆளுக்கு யோசிச்சுட்டு இருக்காத, டவுட்னா கேட்டுரு. இங்கிட்டு யாரு போறா? இது யாரு? B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு.
செம்ம இல்ல? ஆமா, ஐல போறாங்க. பி இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் கீழ இருந்து இப்படி ஒரு சார்ஜை தூக்கி போடுறேன், இப்படி தூக்கி போடுறேன், மேல போ அப்படின்னு ஒரு சார்ஜை தூக்கி போடுறேன். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் தான் தூக்கி போடுறேன். அந்த சார்ஜ் எங்க போகுது? இப்ப வெலாசிட்டி ஜேல போகுது. கரெக்டா? கவனிக்கிறீங்களா? எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. பி எதுல போறாங்க? நீங்க தான் கண்டிஷன் கொடுத்தீங்க, அதனால நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படியே போயிட்டு இருக்கு. சார்ஜ் மேல தூக்கி போடுறேன். மஸ்ட்னு போட்டிருக்கேன்ல, என்ன? பிக்கும் பிக்கும் 90 டிகிரி இருக்குங்கிறது மஸ்ட். 90 டிகிரி இருந்தாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸ் கிடைக்கும். கிளவுடு இம்பார்ட்டன்ட். 90 டிகிரி இருந்தாதான் உனக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். வெக்டர் வெக்டர் நடத்திட்டேனா இப்ப ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஐ டாட் ஜே ஓட ஆன்சர் என்ன? 0. ஏன் தெரியுமா? ஐஜே காஸ் தீட்டா, டாட் வச்சா காஸ் தீட்டா. ஐஜே ஐஜே 90 டிகிரி, ஐஜே காஸ் 90 0. டாட்ல வேற வேற ஆள் இருக்க கூடாது, கிராஸ்ல ஒரே ஆள் இருக்க கூடாது. வெரி சூப்பர்ல. சரி, இப்போ இங்க வருவோம். இதான் முக்கியம், இதான் முக்கியம் முக்கியம் முக்கியம், நல்லா கவனிச்சுக்கணும். ஐ கிராஸ் ஐ ஆன்சர் என்ன? ஐ ஐ sin 0 is equal to 0. கரெக்டா? கரெக்டா? ஐ ஐ ஆங்கிள் என்ன? தீட்டா 0. ரெண்டு ஒரே காம்பனன்ட், ஆன்சர் 0. அப்போ கிராஸ்ல சேம் ப்ராடக்ட் இருக்க கூடாது, டாட்ல வேற வேற ப்ராடக்ட் இருக்க கூடாது. சூப்பர். 90 டிகிரி ஃபோர்ஸ் கரெக்ட். இங்க ஆன்சர் என்ன? 90 டிகிரி பக்கா. இப்போ ரூல் வருவோம். ஷார்ட்கட். ஷார்ட்கட் கோல்டை விட இன்னொரு வார்த்தை ஏதாவது நல்லா இருந்தா எழுதிக்கோ. ஓகேவா? கோல்டு. டேய் யாரா மியூட் ஓபன் பண்ணிட்டு? நான் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டானுங்க பார்க்கறதுக்குள்ள. இந்த தம்ப் இருக்குல்ல, இந்த தம்ப் அதான் சார்ஜ். இந்த 4 விரல் இருக்குல்ல, அது மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது பேர் ரைட் ஹேண்ட் பாம் ரூல். மடிக்கவே கூடாது கையை. இப்படி இப்படிலாம் இல்ல, இங்க 3 இப்படி வைக்கணும். சில பேர் இங்க தப்பு பண்ணுவான். இப்படி வைக்கிறதுக்கு பதிலா சில பேர் அப்படியே சூப்பரா இப்படி வச்சிருவான். இப்படிலாம் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். எனக்கு நிக்க மாட்டேங்குது பர்பண்டிகுலரா. இப்படிலாம் வச்சு நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இது வேண்டாம், இது நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வேண்டாம். 2 மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கவா ஷார்ட்கட் வா. ரைட் ஹேண்ட் பாம் ரூல். எதையுமே ஃபோல்டே பண்ணக்கூடாது. இப்படியே கையை வைக்கிற, சரியா? இப்படி கை வைக்கிற. 4 விரல்னா 4 ஃபிங்கர். FOUR FORE நினைச்சுக்காத. 4 ஃபிங்கர். அது எதை மீன் பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. தம்ப் எதை மீன் பண்ணும்? கரண்டா? ஐயோ, கரண்ட் நான் எங்க சொன்னேன்? ஏன் இப்படி பண்றீங்க? ஷார்ட்கட்ரா. இங்க போடுற, இங்கிட்டு வந்துட்டேன்டா. தம்ப் வெலாசிட்டி. சரியா? இங்க பாரு, மேட்ச் ஆகுதா பாரு. செம்ம. ப்ரொசீட் பண்ணவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். தம்ப் எதை மீன் பண்ணும்? 4 விரல் எதை மீன் பண்ணும்? palm shows the direction of force. palm உள்ளங்கை shows the direction of force. அப்போ force எங்கிட்டு போகுது? ஸோ இப்போ நான் வரைவேன். இப்போ வேற வழியே இல்லாம நான் வரைகிறேன். தயவுசெய்து நீ எக்ஸாம்ல வரையாத. 10th நான் பார்த்திருக்கேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல வரைய சொன்னா லாரியில் அடிப்பட்ட கையாட்ட இப்படிலாம் வரைவானுங்க. நீ அப்படிலாம் வரையவே வரையாது, தயவுசெய்து வரையாது. நீ ஃபிளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எழுதும்போது ஸ்கிமெட்டிக்ல போட்டு போயிரு. சரியா? இப்படி ஸ்கிமெட்டிக்ல போட்டு, இது யாரு? தம்பு. இது 4 ஃபிங்கர், இது மிடில் ஃபிங்கர். அப்படி தயவுசெய்து ஸ்கிமெட்டிக்ல எழுது. இப்ப நான் வேற வழியே இல்லாம வரைகிறேன், அதையும் சொல்லிட்டேன். நான் தம்பு எங்கிட்ட வரைஞ்சேன்? மேல இருந்தது, கீழே 4 விரல் இருந்தது. கரெக்டா? இப்படிதானே வச்சேன்? ஆமாவா? பாம் எங்கிட்டு இருக்கு? உள்ள. எந்த டீச்சராவது போர்டுக்கு உள்ள போற லைனை வர காமிக்க முடியுமா? முடியாது. பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் இன் 2D. வெளியில வரத காமிக்க முடியுமா? முடியாது. அதனால ஒரு ஷார்ட்கட் கொடுத்தாங்க. என்ன ஷார்ட்கட்னா, நீங்க கிராஸ் போட்டு ரவுண்டு போட்டீங்கன்னா அது இன்டு தி பிளேன், அந்த லைன் உள்ள போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. செம்ம இல்ல? சூப்பரா சொல்லியிருக்காங்கல்ல? ஒரு டாட் போட்டு ரவுண்டு வச்சவங்கன்னா ரவுண்டு வச்சா, டேய் என்னடா தண்ணி சவுண்ட் எல்லாம் வருது, என்னடா பண்றீங்க ஆன்லைன் கிளாஸ்ல? புசு புசுன்னு மூச்சு விடாதீங்கடா, மைக்கு கிட்ட காது வலிக்குதுடா. டாட் வச்சு ரவுண்டு போட்டா அவுட் ஆஃப் தி பிளேன். செம்ம இல்ல? புக்ல இருக்கு சார்.
10th மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் சூப்பரா படிச்சவன் 10thலயே இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது 10thலயே படிக்க வேண்டிய விஷயம். சரி ஓகே, புரிஞ்சுதா சார்? இதெல்லாம் உன் நோட்ல இருக்கணும் சார், இதெல்லாம் உன் நோட்ல இருக்கணும் சார். அப்பதான் சார் நீ படிச்சதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு நீ புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப நாள் அது மைண்ட்ல இருக்கும், ரிவைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லாம படிக்கலாம். சரி, இப்ப பாருங்க, 4 விரல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லயும் தம்பு மேலே வச்சேன், உள்ளங்கை உள்ள போகுது, தட் இஸ் டைரக்ஷன், பாம் ஷோஸ் டைரக்ஷன். அப்போ ஃபோர்ஸோட கேரக்டர் என்ன சொல்லுவீங்க? ஃபோர்ஸ். கிராஸ் போட்டு ரவுண்டு போறேன், பக்கா? சரி, இல்ல சார் எனக்கு இருக்கிற எல்லா மெத்தடையும் சொல்லி கொடுங்க, என் ஸ்கூல்ல சொல்லி தர டீச்சர் வேற யாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா ஐ கிராஸ் ஜே பாத்துக்கோ. ஐ கிராஸ் ஜே கரெக்டா? தப்பு 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 தப்பு. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? வெலாசிட்டி. வெலாசிட்டி அடுத்தது யார் இருக்கா? பி. ஜே கிராஸ் ஐ. ஜே கிராஸ் ஐ தம்பு இன்வர்ட். இதான் கரெக்ட், இதான் கரெக்ட், இதான் கரெக்ட். போன தடவை சொன்னது பெரிய மிஸ்டேக். மிஸ்டேக்ல கிரைம். வி கிராஸ் ஜே தான் ரூல், வி கிராஸ் பி தான் ரூல். வில கைய வைக்கிற, பி சைடு மடிக்கிற, தம்பு உள்ள. நம்பர் ரூல், பில வைக்கிறோம், தம்பு மேல உள்ள. கரெக்டா? கரெக்டா? சரி, ஓன் திருப்திக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபிளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா சார் புதுசா ஒரு ஷார்ட்கட் சொல்றாரு, அது கரெக்டா நீ தெரிஞ்சுக்க வேணாமா? எந்த சார்ஜ் பேர் என்ன சொன்னேன்? பாசிட்டிவ். பாசிட்டிவ் சார்ஜ் போற டைரக்ஷன்ல தான் யார் போவா? பாசிட்டிவ் சார்ஜ் போற டைரக்ஷன்ல தான் யார் போவா? வெலாசிட்டியா? கரண்ட். 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 கரெக்டா? சரி, இது யாரு? இது யாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டு. என்ன டைரக்ஷன்ல போறாங்க? ஐ போறாங்க. இப்ப சொல்லு, இந்த ஐயே ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா தானே, அது போன தடவை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்ப எது ஈஸி? பாம் ரூல் தான் ஈஸி. பாத்தியா? ஃபிளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நீ வரணும்னா மிடில் ஃபிங்கர் பேரு கரண்ட், ஆனா கொடுக்கப்பட்டதோ சார்ஜ். அப்ப நீ கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் டேட்டா, இது தேவையில்லாத வேலை. சரி ஓகே, இப்போ நான் விரல் பிளேஸ் பண்ண போறேன். முதல்ல நான் கரெக்டா இருக்கிறேன்னு பாத்துக்கிறேன். கையை வலிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, பாடுறா, கை வலிக்க போகுதுடா. கரண்ட்டு, ஃபீல்டு, எங்கேயோ தப்பு நடக்குது. இல்ல, தப்பு நடக்கல, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இந்த விரல் என்ன சொன்னேன்? மோஷன், ஃபோர்ஸ், அழகு, பியூட்டி. இந்த விரல் என்ன சொன்னேன்? அப்பா, ஃபீல்டு, ஃபாதர். இது மேட்ச் ஆகுதா பாரு. கரண்ட் மேல போதா, ஃபீல்டு இந்த சைடு போதா, ஃபோர்ஸ் எங்கிட்டு போகுது? உள்ள போகுது. சோ நம்ம பண்ணது கரெக்ட். இது யாரு? ரிப்பீட் பண்ணி, இது யாரு? ஃபீல்டு. ஃபீல்டு அப்பா, ஃபீல்டு ஃபாதர். இது தெரியுதா? கட்டவரல் உள்ள போயிட்டு இருக்கு. இது தம்ப் மோஷன், ஃபோர்ஸ். சோ நம்ம பண்ணது கன்ஃபார்மா கரெக்ட். ஆனா திருப்பி சொல்றேன், நான் என்னைக்காவது கேட்கும் போது நீ எனக்கு ரைட் ஆன் பாம் ரூல் தான் சொல்லணும். புரிஞ்சுதா? ரைட். இல்ல இல்ல இல்ல, பாம் ரூல் நான் சொல்லி தரது பேசிக். நீ நல்லா கவனிச்சா தெரியும். ஒரு லெசனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப பொறுமையா தான் போகும். எத்தனை பேர் இதை நோட் பண்ணிருக்கேன்னு தெரியல. ஆனா அடுத்தது சல்லுன்னு போயிடும். ஏன்னா பேசிக் இல்ல. பாம் ரூல்ல 2 இருக்கு. எத்தனை கை இருக்கு உனக்கு? 2 கையா? அப்ப 1 ரைட் ஹேண்ட் பாம் ரூல். இது எனக்கு, இது எப்படி பையன் மறப்பான், இது எப்படி உனக்கு குழப்பமாகும் அப்படின்னு எனக்கு தோணும். ரொம்ப வருஷமா தோணும். லெஃப்ட் ஹேண்ட் பாம் ரூல் ரொம்ப ஈஸி தானே, ஃபோக்கஸ் தான் பண்ணும். ரைட் ஹேண்ட் பாம் ரூல் எப்போ யூஸ் பண்ணணும்னா ஃபார் இல்ல பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டா? லெஃப்ட் ஹேண்ட் எப்போ யூஸ் பண்ணணும்? சரி, இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டு ஆன்சர் போட போறோம். சூப்பர்ல. சரி, உங்க விருப்பம். டக்கு 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 டக்குன்னு சொல்லுவியான். மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் யாராவது? மைனஸ் ஜே. எதுல வேணா சொல்லு, நீ எதுல வேணா சொல்லிக்கோ சார். மைனஸ் ஜே எது வேணா சொல்லு, நான் போடுறேன். மைனஸ் கேவா? சரி, செம செம செம. பாரு, உங்ககிட்ட தான் கேட்கிறேன், ஆன்சர் போட்டுடலாம். மைனஸ் கேல போகுதுன்னு சொல்லலாம். யாரும் அரவிந்த் நினைக்கிறேன். சார்ஜ் இல்ல, என்ன சார்ஜ்? என்ன சார்ஜ்? என்ன சார்ஜ்?
நெகட்டிவ் சார்ஜா ஓகே மைனஸ் கியூ எதுல போறாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு காதுல விழுது ஜேன்னு சொல்லிட்டான் ஓகே அதை வச்சு போட்டுடலாம் இதை நான் முதல்ல முடிச்சுக்கிறேன் சூப்பர்ல சரி பியூட்டி இது யாரு ஜே இது யாரு ஐ இது யாரு கே இந்த கே வெளியில வருதா உள்ள போதா வெளியில இப்ப நான் சொன்னது யாரா சொல்றாங்களான்னு பார்ப்போம் எப்பயுமே ஆக்சிஸ் யாரையா எடுக்கணும் ஞாபகம் இருக்கா யாருக்காது எப்பயுமே ஆக்சிஸ் எதை எடுக்கணும் நீ உட்கார்ந்து இருக்க ரூமோட லெஃப்ட் சைடு கார்னர் நீ இப்போ உட்கார்ந்து இருக்க ரூமோட லெஃப்ட் சைடு கார்னர் நல்லா பாரு இப்ப லெஃப்ட் சைடு கார்னரை பாரு அப்படியே உனக்கு நேரா எக்ஸ் போவும் மேல ஒய் போவும் ஒன்ன நோக்கி இசட் வரும் கரெக்டா ஒன்ன நோக்கி சோ இந்த கேவ எந்த டீச்சராலையும் இப்படி வெளியில வர மாதிரி போட முடியுமா முடியாது அதனால அந்த டீச்சர் என்ன பண்ண போறாங்க ஒரு டாட் வச்சு ரவுண்டு போடுறாங்க அது யாரு கே அவுட் ஆஃப் த பிளேன் அவுட் டு தி பிளேனுங்கிறது என்னடா இங்கிலீஷ் தெளிவா எழுதுனேடா அவுட் ஆஃப் த பிளேன்ரா இன்டு தி பிளேன் அவுட் ஆஃப் தி பிளேன்ரா இப்படி இருக்கு கரெக்டா தெரியுதா இதான் இசட் சரி இப்போ நம்மளால என்ன சொல்லிட்டான் மைனஸ் கேன்ட்டான் இசட் வெளியில வருதுன்னா உள்ள என்ன போவோம் இன்டு தி பிளேன் என்ன டேய் சொல்லுங்கடா சூப்பர்ரா இன்டு தி பிளேன்ரா கிராஸ்ரா மைனஸ் கே இன்டு தி பிளேன் கிராஸ் ஓகே ஜே மேல இது கிராஸ் போட்டு ரவுண்டு போட்டா என்ன அர்த்தம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க போயிட்டு இருக்கு கோடிக்கணக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படியே ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் ரெண்டு வேறையா இருக்கான்னு பார்க்கணும் ஆமா சூப்பர் வேறையா இருக்கு அப்ப ஆங்கிள் என்ன 90 டிகிரி ஃபோர்ஸ் கிடைக்குமா கிடைக்கும் சூப்பர்ல சரி இது என்ன டைரக்ஷன் மைனஸ் கே சார்ஜ் எங்க தூக்கி போடுறேன் ஜேல தூக்கி போடுறேன் சூப்பர்ல ஃபோர்ஸ் பட்டுன்னு சொல்லு டக்குன்னு ஆன்சர் பண்ணு 4 விரல் யாரு கட்டவிரல் 4 விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கட்டவிரல் சார்ஜ் என்ன சார்ஜ் ஐயோ மைனஸ் சார்ஜா ஐயோ மைனஸ் சார்ஜா ஓகே லெஃப்ட் ஹேண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன எழுதுறேன் அலர்ட் என்ன சார்ஜ் மைனஸ் சார்ஜ் என்ன ஹேண்ட் யூஸ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் 4 விரல் 4 விரல் யாரு வச்சாச்சா தம்பு யார் லெஃப்ட் ஹேண்ட் தம்பு யாரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சாச்சா பாம் எங்கிட்டு இருக்கு அப்ப ஆன்சர் என்ன கரெக்டா முடிஞ்சு பக்கா யார் கேட்டது கோகுல் ராஜ் அப்பா என்ன சொல்ற அல்மைட்டி ஸ்கூலா எதுல புரியல எதுல இருந்து வெளில போன நெகட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல போறாங்க லெஃப்ட் ஹேண்ட் எப்போ எடுக்கணும் நெகட்டிவ் சார்ஜ் எப்போ எடுக்கணும் அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டேன் சார்ஜ் மேல போகுது லெஃப்ட் ஹேண்ட் ஏன் எடுத்தா நெகட்டிவ் சார்ஜ் மேல போகுது கட்டவரல மேல வச்சாச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளுக்குள்ள போகுது வச்சாச்சு கரெக்டா அப்போ ஃபோர்ஸ் எங்கிட்ட வருது ரைட் சைடு அப்போ ஆன்சர் என்ன டைரக்ஷன்ல இருக்கு ரைட் சைடுல இருக்கு அவ்வளவுதான் இதான் நான் சொன்னேன் அடுத்தது இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் நீங்களே சூஸ் பண்ணுங்க பி என்ன டைரக்ஷன் வேகமா வேணும்னே உங்களுக்கு ரானுங்க ஓகே பிளஸ்ஸா மைனஸா
மறுபடியும் மைனஸ் சார்ஜா? சரி, என்ஜாய் பண்ணுங்க. என்ன டைரக்ஷன்? ஓகே, ரெண்டு வேற வேறையா இருக்கா? ஆங்கிள் என்னது? 90. ஃபோர்ஸ் இருக்குமா? இருக்கும். மைனஸ் ஜே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கீழே அனுப்புறீங்க, நீங்க தான் அனுப்புறீங்க. பி எதுல அனுப்புறீங்க? மைனஸ் ஜே. செம்ம. கே எங்க வருது? கே எங்க வருது? வெளியில. வெளியில, ஆமாவா? கே வெளியில. வெளியில வர கேவனை என்ன போடணும்? டாட் வச்சு போடணும். டாட் டாட். பக்கா? ஆமா. வெள்ளனா டாட்டு, உள்ளனா கிராஸ். கரெக்டு தான். நீங்க தான் கே சொன்னீங்க, வெளியில தான் வராங்க. அப்போ இமேஜின் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. யூ ஹேவ் டு இமேஜின். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கீழே வந்துட்டு இருக்கு, நான் ஒரு சார்ஜ் எடுத்து இப்படி தூக்கி போடுறேன், இப்படி தூக்கி போடுறேன். கரெக்டா? வெளியில. ஏய், ஏதாவது ஃபீல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கடா. இடிஞ்ச செவுரு மாதிரி ஆன்சர் சொல்றேன். ஆன்சர் சொல்லுங்கடா. இது யாரு மதி? இது யாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டு. சார்ஜ் இப்படி தூக்கி போடுறேன். கிளியரா? ஓகே. என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். என்ன ஹேண்டு? லெஃப்ட் ஹேண்டு. சார்ஜ் எப்படி வருது? வெளியில. ஃபீல்டு எப்படி வருது? கீழே. பக்கா, முடிஞ்சது. கரெக்டா? கரெக்டா? சீக்கிரம், கை வலிக்குது. நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் வெளில, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கீழே. ஃபோர்ஸ் என்ன நோக்கி வருதுன்னு சொல்லக்கூடாது, கிரைம் அப்படி சொன்னா. ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன்? அழகு, மைனஸ். சூப்பர்ல. ஏன்டா நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜா சொல்லுங்கடா. சரி, போர்டு கொஸ்டின் எப்படி வருதுன்னு பார்ப்போம். போர்டில் இப்படி கொடுப்பாங்க, இப்படி கொடுப்பாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல போறாங்க, அப்படி கொடுப்பாங்க. பாசிட்டிவ் சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு கொடுப்பாங்க. இது போட்டோமா? சரி, மாத்திக்கலாமா? இது மைனஸ் ஒர்க் பண்ணோமா? சரி, ஓகே, எனக்கு தோணுது போடுறேன். பி, இது கியூ, இது ஜே, இது மைனஸ் ஐ. பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஓகேவா? மேட்ச் ஆகுதா பாரு. வச்சுட்டேன், டக்குன்னு வச்சுட்டேன். சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் ரைட் ஹேண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல, ஃபோர்ஸ் உள்ள. அப்போ ஃபோர்ஸ் என்ன கேட்டகரி? கிராஸ். சூப்பர்ல. ஃபோர்ஸ் எங்க போறாங்க? மைனஸ் கேல போறாங்க. மைனஸ் கேல போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கரெக்டா? கரெக்டா? சம 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 சம. வெக்டர் ட்ரையாங்கிள் ப்ரூஃப் பண்ணலாம் சார். ஒரு தடவையும் அப்படி கை வச்சு பார்க்கணுமா சார்? என்ன சார் நீங்க அப்படின்னா நான் சொல்லித்தரேன் பாரு. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் ஆன்சர் வி கிராஸ் பி. எதுல போறாங்க? மைனஸ் ஐ. பியூட்டி இல்ல, கிராஸ் ஜே. செம்ம. இப்ப ஐ கிராஸ் ஜே வெக்டர் ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க. பேசிக் இந்த லெசனே இதை நம்பிதான் இருக்கு. சூப்பர். ஐ கிராஸ் ஜே கிளாக் வைஸ். ஆன்சர் என்ன? கே. ஆல்ரெடி இங்க யார் இருக்கா? மைனஸ் கே. ஆன்சர் முடிஞ்சது. சூப்பர்ல. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 கஷ்டம். இங்க பாரு, ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துச்சு பாரு. பக்கா. நீ உட்காந்துருக்க ரூமோட லெஃப்ட் சைடு கார்னர் தான் ஜென்ரல் ஆக்சிஸ். ஜே, எக்ஸ், ஐ, வெளியில வருது கே. கே ஒன்ன நோக்கி வரணும். இப்படி ஒரு டீச்சர் ஒரு தடவை போடும்போது இதை வெளியில நோக்கி தான் போடுறாங்க. 2Dல இப்படிதான் காட்ட முடியும். கரெக்டா? முடிஞ்சு, அவ்வளவுதான். பயங்கரமான பேசிக் முடிச்சிட்டோம். இனிமே இந்த பேசிக்கை ஒரு தடவையும் நீங்க ஹோல்டு பண்ணி அடுத்தடுத்த டாபிக் படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கிளியர்? என்சிஆர்டி மெத்தடு இப்போ ஒன்று எடுக்க போறேன். இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், தேவையில்லாத டெரிவேஷன். நம்பு, நிறைய தடவை வேல்யூவேஷன் போயிருக்கேன், அசிஸ்டன்ட் ஹெட் எக்ஸாமினரா இருந்திருக்கேன், கீ பார்த்துருக்கேன். நம்பு என்ன, நம்பு இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு மார்க் கம்மிக்கா சொல்லுவேன்? இது லென்த்தியா இருக்கும் என்சிஆர்டில உள்ளது. இது தேவையில்லை. சரியா? நம்ம இப்போ செம்ம ஈஸியா ஒன்று படிக்க போறோம். என்னன்னா, ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர். என்னது? ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர். பியூட்டிஃபுல்லா இருக்கும். முதல்ல ஹெட்டிங்கை படிச்சோட்டி அது எதுக்கு ஏன்னு படிக்கிறது, சிக்னிஃபிகன்ஸ் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லடா, செம்ம சூப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடா சார். காலங்காலமா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போடுறதா சார்? ஈஸி. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு? உள்ள போயிட்டு இருக்கு. சூப்பர்ல, உள்ள போயிட்டு. செம்ம 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 சார். ஒன்றும் இல்லை சார், நீ 10th படிச்சிருப்ப சார். ஒரு ஆக்டிவிட்டி 10th படிச்சிருப்ப. எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 10th ஆக்டிவிட்டியில இப்படி ஒரு ஹார்ஷூ மேக்னெட் இப்படி இருக்கும். ஆமாவா? இப்படி படிச்சிருப்ப.
அப்புறம் ஒரு கம்பி அப்படி கட்டி தொங்க விட்டுருப்பீங்க. கரெக்டா 10th இப்படி ஆக்டிவிட்டி படிச்சிருப்பேன். அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா ஞாபகம் இருக்கா? ஒன்ஸ் அப்பான் அ டைம். என்னடா எல்லாத்தையும் மண்டல் அடி போட்டு மறந்துட்டீங்களாடா? இருக்கா இல்லையா? இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு யாரு கொடுக்குறாங்கன்னு கேட்டா இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பாதி பேருக்கு அதுவே தெரியாது. தெரியாதுன்னா கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்க. ஒரு 2 மாசம் கழிச்சுன்னு இந்த கிளாரிட்டியில இருக்கணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு யாரு? எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படின்னா the magnetic field is applied by கார்த்திக்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ யாரை எடுத்துக்கலாம்? சரியா, யாரோ நானே எடுத்துக்கேன், நீ எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ ஒரு ஒயர் எடுக்கிறேன். இதான் ஒயர், புரியுதா? ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டர்ல ஒரு கரண்ட் அனுப்புறேன். இதுதான் முக்கியம். கண்டக்டர்ல நான் கரண்ட் அனுப்புனா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆன்சர் பண்றாங்களே, சார்ஜ்னு சொல்றாங்களே. ஐயோ, whenever there is a flow of electron in a wire there will be dash. நம்ம தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட பத்தி படிச்சுட்டு இருக்கோமே. மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் கரெக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு சும்மா இருந்தாலும் கிடைக்கும். கரெக்டான ஆன்சர் கரண்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. whenever there is a flow of current there will be a magnetic field. கரெக்டா? ஆல்ரெடி அங்க யார் இருக்கா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. சூப்பர், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்கு. இப்ப புதுசா வேற யாரு வந்தா? புது மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரி, புது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏற்கனவே இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த புது மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரெண்டும் இடிச்சுக்கிட்டு ஒண்ணு அட்ராக்ட் ஆகலாம், இல்ல ரிப்பல் ஆகலாம். ஆகுமா ஆகாதா? ஆகும். சரி, இப்ப அடுத்த முக்கியமான விஷயம், நான் எவ்வளவு பேசுறேன் பாரு. நான் எவ்வளவு பேசுறேன் பாரு. நான் கொஞ்சம் தான் எழுதுவேன். அப்ப நான் பேசுறதா நீ கவனிக்கணும். கரண்ட் போற டைரக்ஷன்ல யாரு போவா? பாசிட்டிவ் சார்ஜ் போகும். கரெக்டா? அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் எங்க போறாங்க? மேல போறாங்க. இந்த 4 விரல் இருக்குல்ல, அது ஏற்கனவே இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கா? இருக்கு. சார்ஜ் மேல போதா? போகுது. என்ன ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்? ரைட் ஹேண்ட். ஃபோர்ஸ் எங்கிட்டு? ஒயர் இப்ப எங்கிட்டு? ஒயர் எப்படி நவுரும்? ஒயர் இப்படி நவுரும். அழகு. மைனஸ் ஐ. செம. மைனஸ் ஐ. ஃபோர்ஸ் வந்துட்டு மைனஸ் ஐ. பக்கா. இந்த ஒயர் ஏன் நகர்ந்தது? ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஏன் நகர்ந்தது? ஏற்கனவே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காங்க. இவங்களை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இவங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த புது மேக்னெட்டிக் ஃபீல்டும் பழைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து இடிச்சுக்கிறாங்க. அதுல அட்ராக்டும் ஆகலாம், ரிப்பலும் ஆகலாம். ஆனா இங்க எது அட்ராக்ஷன் எது ரிப்பல்ஷன் சொல்ல முடியாது. என் முதுகுக்கு பின்னாடி ஒரு ஃபேனை போடுறாங்க, நான் இப்படி போறது பேரு ரிப்பல்ஷன்லாம் சொல்ல முடியாது. அது ஃபோர்ஸ், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஃபேன் இங்க இருக்கு, நான் ஏதோ ஒரு மூமெண்ட்ல இப்படி போறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ்னு சொல்லணுமே தவிர அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் சின்ன பிள்ளைல 10th பேசுன மாதிரி பேசக்கூடாது. பக்கா? இத என்சிஆர்டில ரொம்ப வளன்னு இழுத்துருப்பாங்க. ஆனா நம்ம சும்மா கேக்கு மாதிரி 2 ஸ்டெப்ல முடிக்கிறேன் பாரு. இது நமக்கு வேண்டாம். ஓகே, எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப். எம்னா யார்? எம்னா யார்? வேகமா சீக்கிரம். எம்னா கியூ ஆஃப் என்ன எழுதணும்? வி. வி இன்டு பின்னு சொல்றத விட வி கிராஸ் பின்னு சொல்றத. கிராஸ்னா வெக்டர், அதுக்குள்ள ஒரு அழகான விஷயம் இருக்கு. சரி, இப்போ மேக்சிமம் ஃபோர்ஸ்னு எழுதுறேன். பளிச்சுன்னு வேணா சொல்றானு பார்ப்போம். என்ன எழுதணும்? அழகு. sin 90. ஓகே, அப்ப மிச்சம் யார் இருப்பா? வெலாசிட்டி என்ன எழுதலாம்? ஏண்டா வெலாசிட்டிய நான் எல்லுன்னு போட்டா நீங்களும் அப்படியே லென்த்னு சொல்லணும் அவசியமே இல்லையே. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் தானே பேசுவீங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். சரி, இந்த கியூப் இப்படிலாம் எழுதுற ஆள் இருக்கு. நான் இப்போ இங்க வளைச்சு போட்டேன்னா நீங்களும் எக்ஸாம்ல பேப்பர்ல இப்படி வளைச்சு போடக்கூடாது. தயவு செய்து பண்ணாதீங்க. ஓகேவா? அப்படிலாம் இருக்கு. அது ஒரு மாதிரி அழகா தான் இருந்தது, இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடாது. சூப்பர்ல. ஐஎல்பி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஎல்பி. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீ 9th படிக்கும்போது லென்த்தை ஸ்கேலர்னு நாங்க தான் சொல்லி கொடுத்துருப்போம்.
ஆனா இங்க நாங்க லென்த்தை வெக்டரா ட்ரீட் பண்ணிப்போம். ஏன் சார் அப்படின்னா கரண்ட் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது, கரண்ட் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது, லென்த் எலமெண்ட் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு அப்படின்னு நாங்க அதை அசியூம் பண்ணிக்கிறோம். அதனால இந்த இடத்துல லென்த்தை என்னவா நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம், வெக்டரா. கரெக்ட் தான் இருக்கலாம்டா. ஆனா கரண்ட் என்ன குவான்டிட்டி? ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்ப கரண்ட் போறத நான் வெக்டரா எடுத்துக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் எடுத்துக்கிறேன். நேச்சர் தனக்கு தானே டிரைவ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அப்ப இது எல் கிராஸ் பி, இதுவும் வெக்டர் இதுவும் வெக்டர். அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ. புக்குல ஐ ரொம்ப லைட்டா கொடுத்துருப்பாங்க, இந்த எல்ல போல்ட் லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க. எல் கிராஸ் பி. சூப்பர்ல, புரிஞ்சுதா? பயங்கர ஃபேமஸான ஈக்குவேஷன் சார். செம்ம ஃபேமஸான ஈக்குவேஷன். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஎல்பி. நல்லா இருக்கும், படிக்க நல்லா இருக்கும். ½ mv ஸ்கொயர் சின்ன பிள்ளைல படிச்சிருப்பியே. சின்ன பிள்ளைல இல்ல, போன வருஷம் படிச்சிருப்பியே. டவுட்டா சொல்லுங்க. யாரு? பிரணவா? பிரணவ் தானே? சொல்லு. ஐயோ, இவனை பாரு, இப்படி வளைச்சு போடக்கூடாதுன்னு சொன்னேன். Q/T யாரு? Q/T யாரு? அவன் அப்போதைக்கு மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு போல உனக்கு, மற்றபடி அவனுக்கே தெரியும். Q/T யாரா? புரிஞ்சாடா? ஓகே, புரிஞ்சுதா? ஏன் இன்னமும் சோகமாவே சொல்றான்? புரிஞ்சுதா? ஹலோ? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் குவைட் காமன். டக்குன்னு எங்கேயாவது ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு போயிடக்கூடாது. சூப்பர்ல. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஎல்பி. வியா? யாரு இப்ப வீன்னது? இல்ல, இப்ப வி விழுந்தது என் காதுல, கேட்டா இல்லைன்றுவானுங்க. யார் சொன்னது? உண்மையே சொல்லுங்க. பரவாயில்ல, சாகித்யாவா? 90. ஓகேவா? சரி, இப்போ ஒரு கண்டிஷன். இது பி. எத்தனை பேர் பழிச்சு ஆன்சர் சொல்றாங்கன்னு பார்ப்போம். இது பி. பாசிட்டிவ் சார்ஜும் கூடயே போறாங்க. ஆங்கிள் என்ன? அப்போ எஃப் என்னவா இருக்கும்? கிராஸ்ல ஒரே ப்ராடக்டா இருந்தா என்ன ஆன்சர்? 0. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. யாருக்கு? பாசிட்டிவ் சார்ஜுக்கு. இப்ப நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே 180ல போகுது. ஐயோ, ஏன் கலர் மாறல? முடிஞ்சு. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. அடுத்த கிளாஸுக்கு இந்த கிளாஸை நீ இன்னொருத்தருக்கு போய் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஷைன் பண்ண முடியும். இது என்ன சார்ஜ்? -Q. தீட்டா என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க? 180. அதுக்கும் ஆன்சர் என்ன? 0 தான். பக்கா? So either parallel or anti-parallel when you are going to get maximum force. 90 degree. இவ்வளோ நேரம் எடுத்தது வெறும் 1.5 பேஜ். ஆனா அடுத்த கிளாஸ் செம்ம ஸ்ட்ராங்கா போயிடலாம். புரிஞ்சுதா? ரெக்கார்டிங்க ஆஃப் பண்ண போறேன். சில பேர் லேட்டா வந்தீங்க. இன்னைக்கு லேட்டா வந்தவங்களை விட ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கிறவங்க தான் செம்மையா இந்த கிளாஸ் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க.